மீடியாவுடைய வியூ, மீடியாவுடைய பார்வை எல்லாமே வித்தியாசமாக ஆரம்பிச்சிருக்கு. நடிகர்களில் இருந்து அதுக்கு பின்னாடி உழைக்கிற உண்மையான உழைப்பாளிகள் பக்கம் சொல்லுங்க ஒன்று, நீங்கள் என்ன பண்ணீங்கன்னு சொல்லுங்க. இப்போ மாமா ஏன்னா இங்கே இருக்க தமிழ்நாடு ஜனங்களுக்கு போகிற பிடிக்கல, யாரும் பார்க்கவே இல்லை தேட்டரில், ஆக்ஷன் நல்லா இல்லைன்னு. ரஜினி அவர் வந்து 1 மணி நேரம் பேசினார். இப்போ நீங்கள் ராஜ்மௌலி இங்கே எல்லேருந்து எல்லா மொழியிலையும் பாராட்டுறாங்கல்ல, நம்ம எத்தனை பேர் பாராட்டணும் சொல்லுங்கள்? அந்த மாதிரி நம்ம ஆட்கள் பெரிய இயக்குனர் கூட ஒரு சின்ன இது வச்சு எனக்கு இப்போ கட்டில் அப்படி கொடுத்துட்டு டைரக்ஷன் பண்ணிட்டு இருக்காரு. வாங்குறாங்க போய்விடா நான் ஊன்னு சொல்லிட்டு எனக்கா உதவுது அடிச்சு அடிப்பார் அந்த பார்த்துட்டு இது இந்த மாதிரி பண்ணுங்க, நாங்கெல்லாம் சந்தோஷம், எல்லாரும் கை தட்டுறாங்க, பாராட்டுறாங்க போல. தில்லில் சொன்னேன் அதை அத்தை இப்படி போட்டு உயிர் வாங்குறீங்க, இதுலேயே போட்டு எத்தனை டே சொல்றதுங்க அப்படின்ற மாதிரி. போர் அடிச்சிட்டு போடலாம் உங்களுக்கு தோணுச்சா சார்? சின்ன குழந்தைங்க சார், நான் இப்போ இன்னைக்கு காலைல ஸ்விம்மிங் பூல் போகிறேன், அங்கே வந்து வணக்கம் சார். வணக்கம். ரொம்ப ரொம்ப மகிழ்ச்சியாக இருக்குது உங்களை நேரில் சந்திக்கிறது. எனக்கும் 1998 தான் நாங்கள் பிறக்கிறோம். ஆனால் நீங்கள் வந்து 1981 சினிமாவில், அதான் சார் எங்கேயோ ஒரு இடத்துல கேள்விப்பட்டேன், சினிமாவில் வந்து வர்றது ஈஸி, ஆனால் தொடர்ந்து நிற்கிறதுங்கிறது அவ்வளோ ஈஸியே இல்லை அப்படிங்கிறது. ரொம்ப ரொம்ப யாரெல்லாம் சினிமாவுக்கு உண்மையாக இருக்காங்களோ அவங்களால தான் இவ்வளோ நாள் நிலைக்க முடியும். கதைக்கு உண்மையாக இருக்கவங்கள கதைக்கு எனக்கு தெரிஞ்சு சார் ஸ்டண்ட்டில் மட்டும் ஒரு 500 படம் பண்ணியிருப்பீங்களா சார்? 529 படம் முடிச்சிருக்கேன் இப்போ வரைக்கும். அடுத்து 2 ஆல்ரெடி நடந்துட்டுருக்கு. நடிப்பு பக்கம் எப்போ சார் வரணும்? நான் தில்லுக்கு வந்தேன் 2001 தில்லில் நீங்கள் அறிமுகமாறீங்க தமிழ் சினிமாவில். இல்லை, அதுக்கு முன்னாடியே நான் நடிச்சிருக்கேன். அதர் லாங்குவேஜஸில் வில்லன் நடிச்சிருக்கேன், ஹீரோவாக நடிச்சிருக்கேன், கன்னட படத்தங்களில் ஹீரோவாக நடிச்சிருக்கேன். அப்புறம் எனக்கு அது மேலே ஒரு நாட்டம் இல்லை எனக்கு வந்து. ஸோ இப்போ நான் டெக்னீஷியனாக இருக்கிறது ரொம்ப மகிழ்ச்சியாக இருந்தது. ஸோ அதனால் டெக்னிக்கலி ஐ வாஸ் வெரி மச் சவுண்டு. ஸோ எல்லாம் கற்றுக்கிட்டு வந்ததுலாம் எல்லாருமே நேராக வந்து சும்மா சண்டை போட்டுல, நிச்சயமாக சண்டையும் கற்றுக்கிட்டேன், டெக்னிக்கும் கற்றுக்கிட்டு வந்து தான் போய் அப்ராடு போய் கற்றுக்கிறது, சிஜி போய் இன்ட்ரடியூஸ் பண்ணது நான் தான் சிஜி இந்தியாவுக்கே. ஸோ இந்த மாதிரி நிறைய இருக்கு. 529 படம்னா படம் பேரை சொல்லி முடிக்கிறீங்க நமக்கு 1/2 மணி நேரம் பத்தாதே சார். 529 படம்னா அதில் எத்தனை வெற்றின்றதா? 409 சில்வர் ஜூப்ளின்னா ரியல் 25 வாரம். அடே அப்பா, 25 ரியல். இப்போ நீங்கள் அந்த ஷீல்டுங்களையும் அந்த இப்போ பார்த்தீங்கன்னா இத்தனை பார்த்துருக்கீங்கல்ல, இப்போ இவ்வளோ அவார்ட்ஸ், ஐஃபா ஆகட்டும், இப்போ இங்கெல்லாம் போனால் ஒரு படத்துக்கு 16 அவார்டு வரும். ஸ்டார் அவார்டு வாங்கிட்டா ஐஃபா எல்லாம் வந்துடும் ஒரு கன்ஃபார்மினேஷன், அவங்க ஒரு ஸ்ட்ராங்கான பேர் வழி. ஸோ அது மாதிரி அதே மாதிரி தெலுங்குல 100% ஒரு 6 அவார்ட்ஸ் வந்துடும் ஒரு படத்துக்கு. ஸோ இது எல்லாமே அப்படி. இப்போ ஒன்றும் இல்லை, போக்கிரிக்கு அங்கே 6, இங்கே 16 வாங்கினேன், இங்கே 1 கூட வாங்கலை. ஏன்னா இங்கே இருக்க தமிழ்நாடு ஜனங்களுக்கு போக்கிரி பிடிக்கல, யாரும் பார்க்கவே இல்லை தேட்டரில், ஆக்ஷன் நல்லா இல்லைன்னு யாரும் ரஜினி அவர் வந்து 1 மணி நேரம் பேசினார் என்கிட்ட போகிரி பார்த்துட்டு. அவர் எல்லா படத்துக்குமே எல்லாரையுமே பாராட்ட, நல்ல கலைஞர்களை எப்போதும் படம் ரிலீஸாக நல்லதுன்னா அவரை கூப்பிட்டு பாராட்டுறதுன்றது அவருடைய பழக்கம். அதே மாதிரி வீட்டுக்கு கூப்பிட்டு பாராட்டுவார். ஸோ அது மாதிரி 1 ஹவர் ஒக்கடு ஆகட்டும், பொக்கிரி ஆகட்டும், ஸோ அது வந்து அவர் பாராட்டக்கூடிய அவர் அந்த மனசு அவருக்கு. சரி, அதெல்லாம் நமக்கு என்னென்னா ஒரு பெரிய அவார்டு கிடைச்ச ஒரு ஃபீல் தான். சூப்பர் ஸ்டாருங்கிற ஒரு பிரமிப்பு நம்மளை கூப்பிட்டு நிச்சயமா அது வந்து அவருக்கு சொல்லணும், வாழ்த்தணும் அப்படின்னு இருக்கா. மிச்ச பேருக்கு ஏன் அது வரல? இப்போ இவ்வளோ பெரிய பயணத்துக்கு மத்தியில் சினிமாவில் வந்து மக்களை மகிழ்விக்கிறதுக்காக ஒரு ஸ்டன் மாஸ்டராக இருந்து, ஒரு டைரக்டராக இருந்து, ஒரு ஹீரோவாக இருந்து, வில்லனாக இருந்து, இந்த காமெடியன் ரோலும் பண்ணுறேன்ப்பா அப்படின்னு பண்ணுறது இருக்குல்ல சார், அது யாருக்கா சார்? அது எனக்கு வந்து ரொம்ப சீரியஸ் கேரக்டர்ஸை பண்ணிட்டு இருந்தோம். திடீர்னு மகிழ்விக்கிறதுன்றது ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. எப்படின்னா மக்களை பாருங்கள், நீங்கள் பார்த்து தக்காளி விலை ஏறி போச்சு, வெங்காயம் விலை ஏறி போச்சு, அது போச்சுன்னு அவன் மௌனி ஆகிட்டான். பேச முடியாத அளவுக்கு ஒரு மௌனம் வருது இல்லைங்களா? ஸோ அந்த மௌனியை மகிழ்விக்கணும்னா என்ன பண்ணால் அவன் மௌனத்தை மொழிபெயர்க்க தெரிஞ்சனால தான் மக்களை மகிழ்விக்க முடியும். ஸோ அதுதான் ரொம்ப இம்பார்ட்டண்ட்டான ஒரு விஷயம். ஸோ அவனை எப்படி மகிழ்விக்க முடியும்னா சிரிச்சாதான் மகிழ்விக்க முடியும். சரி, அவன் வரான், இங்கேயும் அதே அழுக, அங்கேயும் இது என்ன, நான் இங்கே இப்போ சீரியலை பார்த்துக்குவேன், இன்னொன்று பார்த்துக்குவேன், அப்படி இருக்கும், இங்கேயாவது மகிழ்விக்கணுமே அப்படிங்கிற ஒரு ட்ரெண்ட் இருக்கும். அதனால தான் என்னுடைய ஆக்ஷன் படங்களில் கூட ஃபஸ்ட்டு ஃபைட்டை வந்து நான் வந்து காமெடியாக தான் வைப்பேன். ஃபஸ்ட்டு ஃபைட்டு ஒரு காமெடி ஃபைட் வச்சுருவேன் ஜனங்களுக்காக.
ஜாலியாக என்ஜாய் பண்ணுங்க அப்படின்னு போட்டு அதுக்கப்புறம் மிச்சத்தெல்லாம் எமோஷனுக்கு கொண்டு போகும். ஜக்கி சானோட ஃபைட்ஸ்ல கூட காமெடி இருக்கும்ல சார்? ஆமாம் ஆமாம், Fighting. அவரும் அப்படி தான். நீங்கள் இல்லைன்னா அது அவங்கெல்லாம் பெரிய டாக்டர்ஸு. இன்னைக்கு யாரா காமெடி, நான் யோகி பாபு, சந்தானம் சார், அவங்க எல்லாமே ஒரு பெரிய பெரிய டாக்டர்ஸு. ஜனங்களுக்கு ஒரு வலியை தீர்க்கிறதோ ஒரு மகிழ்கிறது, அந்த ஸ்ட்ரெஸ் பஸ்டர்னு சொல்கிறத எப்படி பண்ணுறாங்க அப்படின்ற கேரக்டர்ஸ் தான். எக்ஸ்பீரியன்ஸ்க்கு உங்களோட சக்ஸஸ்க்குலாம் உங்ககிட்ட வந்து பேசுறதுக்கே பொதுவாக எல்லாரும் கொஞ்சம் பயப்படுவாங்க. நான் உங்களை வந்து காமெடி பக்கம் எழுதிட்டு வந்து சந்தானம் சார் தான் நான் நினைக்கிறேன். எப்படி உங்களை கன்வின்ஸ் பண்ணாரு சார்? என்னுடைய டைரக்ஷன் பையன் ஹீரோவாக நினச்ச படம் மார்க்கண்டேயன் தமிழில், அந்த படத்தில் வந்து சந்தானம் சார் ஆக்ட் பண்ணார். ஆமாம். ஸோ அதுலேருந்து எங்களுக்கு ஒரு குட் ரேப்போ. ஸோ இது அப்படியே இருக்கும்போது தான் இந்த இனிமை இப்படி தான்ல வந்து என்ன மாஸ்டர் ஒரு கேரக்டர் இருக்குது, அந்த கேரக்டரில் வந்து நான் பயப்படணும் ஒரு ஆளை பார்த்து அப்படின்னா அதுக்கு நீங்கள் தான் கரெக்டு, அதுக்கு வாங்கன்ற மாதிரி என்னை உள்ள சொருனாங்க. அப்புறம் பார்த்தா அந்த லுங்கி டான்ஸ் அந்த லுங்கி டான்ஸு ஒரு பிரமாதமாக ஆகிட்டாச்சு. அப்பா இது நம்ம போச்சு அப்படின்ற மாதிரி அப்படி ஒரு அது அந்த படத்தில் உங்களோட கேரக்டர் நிஜமாவே பயமுறுத்துறமா இருக்கும். முருங்கைக்காயை திருடிட்டான்னு சுடுற ஒரு கேரக்டர் வந்து திடீர்னு டான்ஸ் ஆடுறத பார்க்குறப்போ இல்லை அது கூட பாருங்களேன், ஒரு நான் சீரியஸாக தான் இருப்பேன். ஆமாம். ஆனால் ஜனங்க சிரிப்பாங்க. ஆமாம். முருங்காய் போய் சுடுவாடா அந்த பொம்பளை காரி துப்புவா ஒரு பொம்பளை. சரி, இந்த மாதிரி எனக்கு 2 விஷயங்க. ஒன்று, வில்லனாக இருக்கும்போது சீரியஸாக திட்டுவாங்க, படுவாவி நாசமாக போவ பண்ண. இப்போ அஜித் சின்ன வயசில் இருக்கும்போது கால் உடம்பு அந்த வில்லனில், ஸோ படுவாவி நாசமாக போவ அப்படி இப்படின்னு திட்டுறதை காதார கேட்பேன். இது நாம தாங்கிக்கலாம் தவிர வீட்டில் இருக்க பொண்ணு பிள்ளைங்க இதை கஷ்டமாக இருக்கும். அப்பா என்னவா திட்டுறாங்க, என்னப்பா இந்த மாதிரி கேரக்டர் பண்ணுறீங்க இப்படின்ற மாதிரி. இப்போ பயங்கர சந்தோஷம், எல்லாரும் தேட்டர்லேயே கதியாக கிடக்குதுங்க. பார்த்துட்டு ஐயோ அப்படியே பார்த்துட்டு இது இந்த மாதிரி பண்ணுங்க, நாங்கெல்லாம் சந்தோஷம், எல்லாரும் கை தட்டுறாங்க பாராட்டுறாங்க அவங்க போல, அந்த மாதிரி பண்ணுங்க அப்படிங்கிற மாதிரி அவங்க இது. அந்த கஷ்டமான வேலையிலேருந்து ஒரு மாறுதல் கொண்டு வரணும் அப்படிங்கிற ஒரு விஷயம். சந்தானம் சார்கிட்ட வந்து ஒரு அடேங்கப்பா 5 பேர் அவங்க. அதுக்கு நீங்க தான் பேர் வச்சுட்டீங்களா சார்? அடேங்கப்பா 5 பேர். சந்தானம் சார், பிரேமானந்த், முருகன், நம்ம சேது, மாறன், இந்த 5 பேர் தான் உட்காருவாங்க எல்லா டிஸ்கஷன்லையும். ரொம்ப அவங்க டிஸ்கஸ் பண்ணும்போது பார்த்தீங்கன்னா என்னமோ சதி திட்டம் தீட்டி ஒரு கொலை நடக்க போகிற மாதிரி, இல்லை பேங்க் ராபரி நடக்கிற மாதிரி இருக்கும். ஆனால் அது எழுதி வெளில சொன்னால் அவ்வளோ சிரிப்பு தான். அந்த சீரியஸாக சிரிப்பாக யோசிச்சுட்டு இருப்பாங்க. அது ஒரு டிப்பிக்கலான ஒரு மூமெண்ட்டாக இருக்கும். ஏய் இது இப்படி வேடா இப்படி ஏன் இப்படி கூடாது, இப்படி போன சண்டா அப்படின்னு அவங்களுக்குள்ள ஒரு காமெடி சீரியஸ் பிசினஸ் அப்படிங்கறத அவங்க கிட்ட பாத்துக்கலாம். அவங்க ஏன்னா ரொம்ப 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 கஷ்டமான ஒரு விஷயம்னா அது காமெடி தான். நிச்சயமா பண்றது எல்லாத்தையும் கூட அழக வைக்கிறது ஈஸி, பண்ணிட்டு போயிடலாம். எனக்கு பூரா நம்பிக்கை விடுனது பிரேமானந்த் தான். பண்ணுங்க மாஸ்டர், பாருங்க இது எங்கேயோ இருக்கும்னு. இல்லை எப்போ சொன்னேன், தில்லியில் சொன்னேன், அதை அத்தை இப்படி போட்டு உயிர் வாங்குறீங்களே, இதுலேயே போட்டு எத்தனை டே சொல்கிறதுங்க அப்படின்ற மாதிரி ஒரு போர் அடிச்சிருப்போம்லாம் உங்களுக்கு தோணுச்சா சார்? ஆமாம், கேட்டே இருப்பேன். 30 தடவை சொல்கிறேன், போர் ஜனங்க ஐயோ என்னையா நிறுத்தியா அப்படின்னு சொல்லிட்டாரு, என்ன பண்ணுவீங்க சார்? நிஜமா சொல்கிறேன் சார், நான் உங்களுக்காக சொல்ல, வயிறு வலிச்சிருச்சு சார் தியேட்டரில். சிரிச்சு எனக்கு போது நான் ஒரு 10க்கு 10 ரூமில் வச்சு என்னடா பண்ணுறீங்கன்னா வயிறு வலிச்சிருச்சு சார் எனக்கு. சின்ன குழந்தைங்க சார். நான் இப்போ இன்னைக்கு காலையில் ஸ்விம்மிங் பூல் போகிறேன், அங்கே வந்து அதுங்களுக்கு பிடிச்சி போச்சு. ஸோ இவ்வளோன்ட்டு தான் இருக்குது, இந்த அதுங்களுக்கு வாயில் வருது ஈஸியாக, அதுங்க சந்தோஷமா இருக்கு. ஒரு பேய்ங்கிறது பொய், அந்த பொய்யை மெய்யாக்கி காட்டணும். அதை வந்து எல்லாருமே பேய அங்கே போகிறது, வீட்டுக்குள்ள நுழையிறது ஈஸியாக, எதுவுமே இல்லாமல் ஈஸியாக போயிடும். அப்படி தான் படங்கள், பேய் படங்கள் எக்கச்சக்கமாக வந்து உழுதுது. அதை ஒரு லாஜிக்கோட அதை எல்லாம் உள்ளுக்குள்ளே போகிறது நியாயப்படுத்தி, ஸோ அந்த பொய்யை மெய்யாக்கிறது எப்படி. அப்புறம் இன்னொரு பெரிய சேலஞ்சிங் என்ன கொடுத்தாரு எல்லாருக்கும், டெக்னீஷியன்லேருந்து ஆர்டிஸ்ட்லேருந்து எல்லாத்துக்குமே, பேயை பார்த்து குழந்தைங்க கூட பயப்படக்கூடாது. இது பெரிய இது ரிஸ்க்கு, ரொம்ப ரிஸ்க்கு. இல்லை எப்படி செய்கிறது, ஒரு கேமராமேனுக்கு கூட ஆர்ஆர் கூட ஜன் போனால் தான், ஒரு கேமரா கூட போனால் தான் பயப்படும். இது பேய் படம் இப்படி போனவொடனே ஜனங்க ரசிக்கணுங்க. அதான் இப்போ போவோமா போகக்கூடாதா அதை தீபக் கேமரா வேலைக்கு எப்படி ஒரு டவுட் வருமோ வராதா. எவ்ரிபடி கிரியேட்டிவ் பிரெயினை ஓப்பன் பண்ணாங்க.
நீ வேற மாதிரி யோசிச்சு அதை பண்ணு, சிரிக்கணும், பேயை பார்த்து சிரிக்கணும், சிச்சுவேஷன் சிரிக்கணும், இந்த மாதிரி பண்ணு அப்படின்றது இந்த அடங்கப்பா 5 பேருடைய வேலை சொல்லி பிச்சு அதில் வாங்கிட்டாங்க பேர். இது வந்து புதுசாக இருக்குல்ல, தன் ஐ செட் இட்ஸ் கோயிங் டு பி மேசிவ் ஹிட். இது ஜனங்க புதுசாக இருந்தால் எப்படி இருந்தாலும் ஏற்றுக்குவாங்க, அது நம்ம ஆட்களுக்கு சொல்லவே வேண்டாம். அதில் சிரிப்பு பண்ணும்போது இன்னும் பயங்கரமாக ஏற்றுக்குவாங்க. திஸ் வாட் ஹேப்பன் ஃபார் டிடி ரிட்டர்ன்ஸ். நீங்க தியேட்டர்ல பார்க்கும்போது உங்களுக்கு எப்படி சார் இருந்தது? பார்க்கலையே, இன்னும் பார்க்கல. ஏன்னா பார்க்க டைம்ல ஃபுல்லா நீங்க இருக்கிற டைம் பிஸில எனக்கு இது ஃபர்ஸ்ட் டைம் இத்தனை மீடியா வந்து என்ன பேட்டி எடுக்கிறது தமிழ்ல. தெலுங்கு ஹிந்தி எல்லாம் பயங்கரமா இருக்கும், தமிழ்ல ஃபர்ஸ்ட் டைம் கேப்பை விட மாட்டாங்க, வந்துட்டே இருக்காங்க. ஸோ வந்துட்டு இருக்கும்போது தென் மேக் ஏ வைல் சன்ஷைன்ஸ் அந்த மாதிரி இருக்கட்டும் அப்படின்ற மாதிரி தான் சொன்னேன். சரி இப்போது நம்மளை அடையாளம் படுத்திக்கிறதுக்கு அவங்க வந்திருக்காங்க, சரி நம்ம பண்ணுவோம். எனக்கு வந்து சார் இப்படி ஒரு ஆதங்கம் இருக்கு சார். இப்போ நீங்கள்லாம் எங்கள் சொத்து, எங்கள் தமிழ்நாட்டோட சொத்து. நீங்கள் வந்து தெலுங்கு, மலையாளம், ஹிந்தி இன்னும் எங்கெங்கேயோ போகிறப்போ ஒரு கோபமும் இருக்குது சார். என்னன்னா இப்போ நாங்கள் உங்களை சரியாக அங்கீகரிக்காதனால கோபம் எனக்கு சார், கோபம் எனக்கு அவங்க மேலே. ஏன்னா நான் வந்து டோட்டலாக தமிழ்நாட்டில் இருந்து தமிழ் இதில் எங்கள் அப்பா வந்து ஒரு பெரிய எம்ஜிஆர் கூட பண்ணவர். அவர் அடிமைப்படல சிங்கம் ஷூட்லாம் அப்பா பண்ணது இன்னி வரைக்கும் யாரும் பண்ண முடியாது அது. ஏன்னா இப்போ சிஜி இல்லாத காலத்தில் மாஸ்க்லேயே பண்ணி ஒரு திறந்த வாயோட ஓப்பனை தைக்காம, சிங்கத்தை வாயத்தெல்லாம் தைப்பாங்க, தைக்காமல் ஒரு மிருகத்தை இது பண்ணக்கூடாதுன்னு சொல்லி எடுத்தார். தட் வாஸ் ட்ரெமெண்டஸ் ஒர்க். சரி அந்த மாதிரி வேலை பண்ணக்கூடிய ஒரு ஃபேமிலியிலேருந்து நான் வந்தேன் இல்லைங்களா. ஸோ ஐ நோ வாட் இஸ் வாட். அப்போ நான் நிறைய ஆச்சரியமாக இருக்குது சார். நீங்கள் யங்கஸ்ட் ஸ்டன் மாஸ்டர் இன் த வேர்ல்டு அப்படிங்கிறப்ப இவ்வளோ பெரிய பெருமையை நாங்கள் ஒரு நாள் கொண்டாடலைங்கிற ஒரு வார்த்தை யாருமே கொண்டாடல. ஏன்னு கேட்டிங்கன்னா ஃபஸ்ட்டு நான் வந்து இங்கே போக்கட்டா இருக்கும்போது அசிஸ்டண்ட்டாக பண்ணேன், ஷாம் மாஸ்டர்கிட்ட அசிஸ்டண்ட்டாக பண்ணேன், ஷாம் சுந்தர் மாஸ்டர்கிட்ட. அவரும் எம்ஜிஆருக்கு பண்ணவர் தான். ஸோ அதுக்கப்புறம் நான் இங்கே பண்ணும்போது அப்புறம் டபுள் வந்து ரஜினிக்கு எல்லாருக்கும் டூப் போட ஆரம்பித்தேன். ஓ, ரஜினி சாருக்கு டூப் போட்டிருக்கீங்களா சார்? ஐயோ, நான் எங்கள் அப்பா படம் நான் தாய்மதி சத்தியம் இதெல்லாம் நான் தான் டூப் போட்டேன். அப்புறம் நான் வாழைப்பேன் ஏதோ ஒன்று அந்த படத்துக்கு போட்டிருக்கேன். அப்போ ரஜினிக்கு ரொம்ப மேட்சிங்காக இருப்பேன் நான், அதே மாதிரி இப்படி வச்சு அந்த மாதிரி இருப்பேன். ஸோ நான் 22 வயசில் மாஸ்டர் ஆகிறன்னும் போது கூட 2 படம் அட்வான்ஸ் நிற்குது. எனக்கு ஒரு அறிவுரை சொல்கிறாரு, ஒரு தேவையா பார்த்துக்க, நல்லா சம்பாதிக்கிற. எனக்கு 2 பேர் பெரியவங்க 2 பேர் அறிவுரை சொன்னாங்க அந்த நேரத்தில், வேண்டாங்கிற மாதிரி. ஒன்று ரஜினி சார், இன்னொன்று கலைஞர். அவருக்கு என் மேலே அபரிதமான ஒரு பாசம் உண்டு. ஏன்னா எனக்கு அந்த தமிழ் போராளின்றது அவருக்கு புரியும். 22 வயசுல ஸ்டன் மாஸ்டர் அப்படிங்கிறப்போ அந்த ஒரு அது கூப்பிட்டு அறிவுரை பண்ணார். யோசிச்சு பார்த்தியா முடிவு பண்ணிட்டல போ அப்படின்ட்டு, ஜெயிச்சிருவோம் போ அப்படின்ட்டாரு. முடிவு பண்ணிட்ட பிறகு நான் ஏன் அது பண்ண, போ ஜெயிச்சிருவோம் போ. ஸோ அதுக்கப்புறம் நான் இவங்கெல்லாம் கேட்கும்போது, கமலாகட்டும், இவருங்க கமல் சார் ஆகட்டும், இவராகட்டும் எல்லாம் கேட்கும்போது, நீங்களாம் இருக்கீங்களா, அப்புறம் நான் மாஸ்டர் ஆனால் என்ன நீங்கள் பார்த்துக்க மாட்டீங்களா, பண்ணியிருக்கேன் உங்கள் கூடவே வேலை பண்ணியிருக்கேன், எத்தனை படங்கள் செஞ்சுருக்கேன், எனக்கு படம் கொடுக்க மாட்டீங்களா அப்படின்னு. அப்பா இங்கே வந்து ஒரு எக்ஸ்பீரியன்ஸு, அப்புறம் எல்லாம் பெரிய கம்பெனிங்க, நாங்கள்லாம் இப்போ தான் வர்றோம் இப்படின்ற மாதிரி சொல்லி அப்போ ரெஃப்யூஸ் பண்ணிட்டாங்க. அவங்க சொல்ல முடியாது நிலைமை, அப்படி வச்சுக்கலாம். ஏன்னா டைரக்டர்ஸ் வந்து சொல்கிறது அப்படின்ற மாதிரி. சரி ஓகேன்னு அதுக்கப்புறம் தான் வெளி மாநிலத்துக்கு போயிட்டேன். அங்கே உங்களை தூக்கி கொண்டாடிட்டாங்க. அதுக்கப்புறம் மறுபடியும் இவங்க கேட்கும்போது கூட ரஜினி சார் கூட ஹிந்தி படங்கள் பண்ணேன். ஸோ இங்கே பண்ணல. அதாவது ஒரு இடத்துல போகும்போது அப்புறம் சிரஞ்சீவி வந்து எனக்கு நீங்கள் தான் பண்ணணும் அவரு கேட்க, அப்புறம் அங்கே போனேன். அதெல்லாம் ஸோ எல்லாருமே ஜூப்ளிஸ்ங்கும் போது சார் 529 409 ஜூப்ளி அப்படின்னா மைக் டைசன்லாம் தூக்கி சாப்பிட்ருப்பீங்க போல சார். அவருடைய இது என்ன சார், என்னன்னா ரொம்ப சேர்ந்து பாரு. இப்போ நீங்கள் இருக்கீங்க, நாளைக்கு நீங்கள் டைரக்ட் பண்ணுவீங்க. இப்போ அசிஸ்டண்ட்டாக வேலை பண்ணுற இருப்பாங்க, இன்றைக்கி ராகவேந்திர சார்கிட்ட அசிஸ்டண்ட்டாக இருப்பாங்க. ஸோ நாங்கள் வேலை பண்ணும்போது அவங்கள ப்ரொமோட் பண்ணுவோம். இப்போ அவங்க டைரக்டர் ஆகும்போது என்ன பண்ணுவாங்க, என்ன தவிர வேறு வச்சுக்க மாட்டாங்க. நேச்சுரல் இல்லையா, சர்வைவல் பிரதர் இது. இப்போ ஃபஸ்ட்டு படம் நான் இந்த ஹீரோக்கு பண்ணுறேன், அவர் அடுத்த படத்துக்கு என்ன தானே கூப்பிடுவாரு, ஒரு படம் என்ன தானே கூப்பிடுவாரு. இது என்னுடைய சர்வைவல் பாயிண்ட் அப்படி தான். அதனால தான் இன்னி வரைக்கும் ஓடிட்டு இருக்கு. இப்போ சல்மான் கூட வாண்டட் அவர் பெரிய ஹிட்டு, தபங் அதோட பெரிய ஹிட்டு. இந்த மாதிரி வரிசையாக ஹிட்டு கொடுக்குறதுனால தான் கூப்பிட்டு இருக்காங்க. அதர்வைஸ் நோபடி வில் கால் சார். யாருமே இந்த சேர் இந்த ஓரமாக உட்காந்துட்டானா கூட கொடுக்க மாட்டான் இண்டஸ்ட்ரியில், எட்டி வச்சுனா போடான்னு. இண்டஸ்ட்ரி அவ்வளோதான், வேலை இருக்கிற வரைக்கும் உனக்கு மரியாதை உண்டு, இல்லைன்னா இல்லை. நிச்சயம் சார். இந்த டைரக்ஷன் சைடு எப்போ சார் அந்த ஆர்வம் எப்போ சார் வந்துச்சு?
டைரக்ஷன் வந்து நான் வந்து கதை கேட்காம பண்ண மாட்டேன். ஆ. அந்த கதை கேட்காம பண்ணாத இருக்கும்போது ஒரு பெரிய இயக்குனர் கூட ஒரு சின்ன இது வச்சு எனக்கு புட்டண்ணா கனகல். புட்டண்ணா கனகல்னா நீங்கள் வந்து புட்டண்ணா கனகன் தெரியும் சார். பார்த்தீங்கன்னா அவர் பாரதி ராஜாக்கு அவர் கூட அங்கே அசிஸ்டண்டாக பண்ணார். ஓ அப்படிங்களா? அது நான் தமிழ்ல பாரதிராஜா சார் யார்கிட்டயும் ஒர்க் பண்ண மாதிரி இல்லையேன்னு யோசிச்சுட்டே இருக்கேன். புட்டண்ணா கனகல்னு இல்லை அவர் வேலை தமிழ் படம் பண்ணார் அவர் புட்டண்ணா கனகல். ஓ ஸோ அவர்கிட்ட இருந்தார். ஸோ இஸ் அ கிரேட்டஸ்ட் டைரக்டர். சாதாரண டைரக்டரில் அதாவது ரொம்ப ஃபார்வர்டாக திங்க் பண்ணுவாருங்க. சம்மந்தமே நீங்கள் இந்த ரங்கநாயகெல்லாம் பார்த்தீங்கன்னா இப்போ கூட யோசிப்பீங்க இது இன்னும் இது ஏற்றுக்க முடியுமா அப்படிங்கிற அளவுக்கு இருக்கும். அப்படி ஒரு புரட்சிகரமான இயக்குனர். ஸோ அவர் வந்து ஒரு படம் பண்ணுறாரு பெரிய ஹீரோக்ஸ். இந்த ஹீரோங்க எல்லாமே என் ஃப்ரெண்ட்ஸ் தான். அது கூப்பிட்றாங்க. சரி நான் போனால் அவர் கட்டில் அப்படி படுத்துட்டு டைரக்ஷன் பண்ணிட்டு இருக்காரு. வாங்கடாங்க போய்விடா இப்படி ஊன்னு சொல்லிட்டு எனக்கா உதறது. இவ்வளோ பெரிய டேரக்டருங்க. சரி அப்படியே கை கட்டி அப்படி நின்றுருவேன். அப்படின்ன உடனே அப்படி பார்க்குறாரு. மறுபடியும் யாருன்னாரு. சார் விஜய் சார் ஆக்ஷன். உங்களை பற்றி நிறைய கேள்வி போட்டேன். என்ன சார் அவ்வளோ பெரிய சக்ஸஸ் கொடுக்குறீங்க, செம்ம டெடிங்க சார், ஃபைட்ஸ் எல்லாம் செம்ம தூள், அட்டகாசமாக இருக்குது. சரி நம்ம படத்தில் ஒரு 5 ஃபைட் இருக்குது, நீங்கள் தான் பண்ணணும், அடித்து கொடுத்துருவோம் நமக்கு. ஓகே பாய், நான் போகல அங்கேயே நிற்கிறேன். இது எல்லாரும் அது என்ன விட ரொம்ப ஆங்ஸைட்டாக அம்பரீஷ் இந்த ஹீரோஸ் அத்தனை பேரும் அவங்க பார்த்துருக்கானுங்க. இவன் வாயை திறக்க போகிறான் கதைன்னு, அந்த ஆள் கோவத்தின் உச்சம், என்ன பண்ணுவானு தெரியாது, அடிச்சிட போகிறான், அடிப்பார் அந்த ஆள். அப்படி ஒரு டைரக்டர். அப்போ அவர் யோசிக்கிறாரு. யோசிச்சுட்டு இப்படி சொல்லிட்டேனே போகலாமே அப்படின்னது. இல்லைங்க கதை அப்படின்னா. கதையா அப்படின்னா அப்படின்னாரு. இல்லை கதை தெரிஞ்சா அப்படியே பார்த்தாரு. எல்லாரும் இப்படியே பார்த்துட்டு இருக்காங்க. எல்லாரும் தெரியல. ஸோ எல்லோரும் பார்த்தாங்கன்னு நோட் பண்ணிட்டார். ஏய் அம்பரீஷ் வா, ஆர்த்திங்க வா, இன்னும் எல்லாரையும் ஆர்டிஸ்ட்டுங்க எல்லாரையும் கூப்பிட்டார். நான் உனக்கு கதை சொல்லியிருக்கேனா? இல்லை சார். உனக்கு சொல்லியிருக்கேனா? இல்லை. கேமரா நீங்கள் உனக்கு கதை சொல்லியிருக்கேனா? இல்லை. உனக்கு? இல்லை. எந்த ஆர்டிஸ்டுக்காக சொன்னேன்? இல்லை. யாருக்குமே நான் கதை சொல்லி பழங்கல. ஆனால் நீ வந்து கதை கேட்குற. என்ன புட்டண்ணா கனகல்ல கதை கேட்குற, எனக்கு கதை சொல்லி பழக்கம்ல, இந்த படம் பண்ண வேணாம் போ அப்படின்ட்டாரு. ஓகே சார். திரும்பி போயிட்டு அவர் திரும்பி போனது அவர் ஷாக் ஆகிட்டார். தப்பாயிடுச்சு சார், மன்னிச்சிங்க சார் அப்படின்னு சொல்லி ஏதோ ஒன்று பேசுவாங்க அப்படின்ற மாதிரி யோசித்து அவர் நினச்சாரு. நான் ஒரே மன்னிச்சுங்க சார், நான் என்ன அப்படி நில்லு அப்படின்னாரு. இந்த படம் நீ பண்ண வேணாம், ஆனால் ஒரு ஃபைட் மாஸ்டருக்கும் கதைக்கு என்ன சம்மந்தம்னு கேட்டார். நான் சொன்னேன், சார் ஃபைட் மாஸ்டருக்கும் கதைக்கும் சம்மந்தம்னா சார் நமக்கு 2 இதிகாசம் இருக்குது, அது தெரியுமா உங்களுக்கு அப்படிங்கிறேன். எனக்கு கொஞ்சம் சூடு ஏறுது. எனக்கும் கொஞ்சம். அப்போ உங்களுக்கு என்ன சார் வயசு இருக்கும்? ஒரு 30 இருக்கும் இல்லைங்களா? 30 எல்லாம் கூட இல்லை, கம்மி தான். 27 28 அந்த 27 அந்த மாதிரி. 25 சார். 25. ஸோ கேட்குறேன் இதுக்கு 2 இதிகாசம் தெரியும், மகாபாரதம் ராமாயணம் சொல்லு அப்படின்னு. ராமாயணத்தை எழுதுனது யார் சார்? ஒரு வேடுவன், ஒரு வேட்டைக்காரன். யார் அவரு? கம்பராமாயணம் தானே சார். வேற ஒரு வேட்டைக்காரன், வேடுவன், ஒரு ஃபைட்டர் இல்லைன்னா ராமாயணமே இல்லை. அப்புறம் எதுக்கு சார் கேட்குறீங்கன்னு தெரியும். அவரு வாங்கி 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 வாங்கினாரு. நீங்கள் ஒரு சேரை போடுறாரு. அவர் யாரையுமே சேர் போட சொல்லுவாங்க. சேரை போடுறாங்க. அப்படி பதில் சொன்ன நீ டான்ஸ்மா சொல்லிட்டியா? நான் சின்ன பையன் என்னமோ பண்ணணும்னு பார்த்தா நான் அப்போவே வந்து மகாபாரதம், ராமாயணம், பைபிள், குரான் இவ்வளவும் படிச்சிருக்கேன். நெறிமுறைகள் தெரிஞ்சுக்கணும். அவர் எல்லாம் தெரிஞ்சுக்கிறது நல்லது அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு எம்ஜிஆர். நிச்சயமா எல்லா மொழி எல்லா இதனுடைய இதுவும் தெரிஞ்சுக்க நல்லது என்ன எல்லாம் இருக்கோ அது விமர்சனம் பண்ணணும்னாலும் தெரிஞ்சுக்கிட்டு விமர்சனம் பண்ணலாம், நீ சொல்லலாம், நீ எழுத்துக்கலாம், என்ன வேணா செய்யலாம். ஸோ அதை நீ தெரிஞ்சுப்போம், உனக்கு வாழ்க்கைக்கு ரொம்ப நல்லது அப்படின்னு பண்ணும்போது தென் ஐ ஸ்டார்டட் டூயிங் தட். பிகாஸ் ரொம்ப நல்ல படிப்பாளி. ஸோ அந்த நேரத்தில் சொல்லும்போது நான் சொன்னேன் இதுதான் சொன்னேன்னா எனக்கு ஃபுல் கதையை சொன்னார் சார். புட்டண்ணா கதையை சொல்லிவிட்டு எல்லாம் முடிச்சுட்டு சரி இப்போ ஓகேவா பிச்சு எடுத்துறேன் சார், படத்தை பாருங்கள். இப்போ கேரக்டரைசேஷனை பிச்சுட்டேன் சார். இப்போ அமரீஷ் கேரக்டர் இது, இவர் கேரக்டர் பீமை, இவர் கேரக்டர் தர்மன்,
அது பேரே படவரள்ளி பாண்டவர் படத்து பேர். ஓ நான் கேரக்டரே இந்த மாதிரி பிரித்தேன். அவருக்கு இன்னும் சந்தோஷமே போச்சு. என்ன கனெக்ட் ஆகிட்டான் மகாபாரதத்தை கொண்டு போய் பாண்டவர்னு இப்போ சும்மா வச்சான் பேர். ஒரு 5 பசங்கன்றதுனால இவர் இப்படி தூக்கி போட்டானே அப்படின்ற மாதிரி. இவன் இப்படி தான் சார் பண்ணுவான், இவன் வந்து இப்படி தான் சார் இருப்பான், பேமம்மான்னு இப்படி தான் பண்ணுவான் சார், இவன் காட்டுத்தான் பண்ணுவான், இப்படி பண்ணுவான்ற மாதிரி எல்லாத்தையும் சுட்டு. சரி விஜய், இப்போ நான் ஒன்று கேட்குறேன், கதை தெரியலாம் என்ன ஆபத்து அதில் அப்படின்னாரு. அது ஒன்றும் இல்லை சார், ஒரு சின்ன விஷயம் சொல்கிறேன். படத்தில் ஒரு நீங்கள் எடுப்பீங்க, நீங்கள் எவ்வளோ புதுமையான இயக்குனர், எவ்வளோ பெரிய டேரக்டர்லாம் பார்த்து வியந்துக்கிட்டு இன்றைக்கும் இளைஞர்களாக இருந்தால் கூட உங்களுக்கு ஒரு இளைஞர் கூட்டத்தை அப்படி வச்சுருக்கீங்க கையிலன்னா எதுக்குன்னா யுவர் மோர் ஃபார்வர்ட் தென் அஸ். ஸோ அதனால தான் நாங்கள் கூட இருக்கோம். ஸோ உங்கள் படத்தில் ஒரு கேன்சர் பேஷண்ட்டாக இருப்பான் ஹீரோ, அவன் இரும்பிக்கிட்டே இருப்பான், இருமுனா ரத்தம் வரும், அப்படி ஒரு எமோஷ்னல் கேரக்டராக வச்சுருப்பீங்க. ஸோ ஒரு கட்டம் அதில் ஒரு பொண்ணை ஹீரோயினை போய் ஒருத்தன் ரேப் பண்ணுறான், ஒரு 3 பேர் ரேப் பண்ண போகிறானுங்கும் போது இவன் காப்பாற்றணும். எப்பா 3 பேர் ரேப் பண்ண போகிறாங்க, ஹீரோ காப்பாற்றணும், அதை பண்ணியா அப்படின்னு நீங்கள் விட்டுட்டு போயிடுவீங்க. நான் புட்டனா சார்கிட்ட வேலை பண்ணுறோம், அசத்தணும்னு சொல்லிட்டு, எனக்கு அவன் கேன்சர் பேஷண்ட் தெரியாது, ரத்தம் கேட்குறான்னு தெரியாது, அவனு எகிரி மிதிக்கிறது, பல்ட் அடிக்கிறது, பிடிக்கிறது, ஜம்ப் பண்ணுறது, டம் அல்டிமேல் அடி பிச்சு எடுத்து ஓட விட்டு ரன் பண்ணி அடி தூக்கி போட்டு போயிடுவேன். படத்தில் பார்த்த உடனே அந்த ஒரு ஃபைட்டால் படமே கெட்டு போயிடுது சார். அதனால தான் அப்படியே கொண்டாந்துட்டு, ஆமாம் இப்போ சொல்லு, கதை தெரிஞ்சிடுச்சு, இதே இப்போ நீ சொன்ன சுச்சுவேஷனு, இதுக்கு எப்படி எடுப்ப ஃபைட்டு அப்படிங்கிற. சார் ஃபைட்டாக பண்ண மாட்டேன் சார், போய் கெஞ்சுவான், கதறுவான், விட்டுருங்க அப்படின்னு தூக்கி அடிப்பானுங்க, கீழே விழுவான், மறுபடியும் ரேப் பண்ணுவானுங்க, ஐயான்னு காலை பிடிச்சி இழுத்துக்கிட்டே வருவான், தேய்ச்சிக்கிட்டே வருவான், அடிச்சு பிச்சு வெட்டி மிதிச்சு நாயை போடான்னு சொல்லி தள்ளிட்டு இவனுங்க பண்ணுவானுங்க இது பண்ணுவானுங்க. ஒரு இடத்துல போய் அப்படியே கையில் ஒரு சின்ன கல் மாதிரி இருக்கும், அதை எடுத்து கும்பிட்டு அடிக்கலான்னு தூக்கி போனால் ஒரு விடும் நேரப்போ அப்படி கேட்டில் போய் அடிப்பான், விழுவான் சார் ஹீரோ. அங்கே பார்த்தா போர்டு நாய்கள் ஜாக்கிரதைன்னு இருக்கும். அப்படியே பார்ப்பான், அந்த கேட்டை திறந்து விட்டு நாய்களை திறந்து தான் நாய்கள்லாம் போய் அப்படியே குதறும் அவனுங்களை, அவங்கெல்லாம் ஓடுவானுங்க. அந்த ஹீரோனை தூக்கிட்டு கட்டி பிடிச்சிட்டாரு, ஏய் நீ டைரக்டரியா, நீ டைரக்ட் பண்ணணும் அப்படின்னு எனக்கு அவர் கையால் ஸ்கிரிப்ட் கொடுத்து அந்த படம் நான் டைரக்ஷன் பண்ணேன். ஹீரோ கூட நீயே தான் பண்ணணும். ராஜ்குமார் சாரோடைய கம்பெனி, இப்போ சுதீப் இருக்காரு, அவங்க அப்பா வந்து ப்ரொடியூசரு, ராஜ்குமாரோடைய கம்பெனி வஜ்ரேஸ்வரி என்டர்பிரைசஸ் ரிலீஸ்க்கு அவங்க வந்து பேக் போனு. ஸோ அவங்கெல்லாம் அந்த ஸ்கிரிப்ட் கொடுக்கறது ஃபர்ஸ்ட் டே ஷூட்டுக்கே பவித்ர பாப்பி அப்படின்னு ஒரு டைட்டில் வச்சு ஹீரோ போட்டு நான் ஹீரோ. அந்த மாதிரி பாருங்க, ஒரு மோதிர கையால் கூட்டு போடுறது அப்படிங்கிற விஷயம், அது வந்து பயம் இல்லாமல் தெள்ள தெளிவாக சொல்கிறது தான் நம்ம. அதுக்கேற்ற மாதிரி நீங்கள் படிச்சிருந்ததுனால, நீங்கள் யோசிச்சு அதான் அந்த சமயத்தில் பதில் சொல்லக்கூட தயக்கம் வரல எனக்கு. அதனால தான் இப்போ நீங்கள் யாருக்கிட்ட நான் இப்போ டெல்லி மீட்டிங் எஃப்எஃப்சியில் இருக்கும்போதாகட்டும், அப்துல் கலாம் ஐயாவோட உட்காந்து பேசுகிறதாகட்டும், தைரியமாக பேசுவோம், எல்லாம் பயப்பட மாட்டோம். இல்லை கலைஞர் ஐயா கூட பேசுறதாகட்டும், ஜெயலலிதா மேடம் கூட பேசுறதாகட்டும், யார்கிட்ட பயப்பட மாட்டேன். தொழிலாளியாக பேசுகிறேன், எனக்காக பேசலை, எனக்காக காசு கொடுன்னு கேட்கல, யாருக்கா பொது நலத்துக்காக பண்ணுற ஒரு விஷயம். இந்த அட்வே பார்கெயின் டஃப். எனக்கு ரொம்ப ஆசையாக இருக்குது சார், உங்கள் நேராக ஃபீல்டுக்கு வந்து நீங்கள் ஒர்க் பண்ணுற ஸ்டன்ஸு அதெல்லாம் பார்க்கணும் அப்படின்னு. நிஜமாக இந்த ஒரு வருத்தம் வந்து இப்போ கொஞ்சம் மாறிட்டு வருதுன்னு நினைக்கிறேன் சார். இன்றைக்கி இந்த கோவிடுக்கு அப்புறம் நிறைய டிஜிட்டல் மீடியாஸ் வந்திருக்கோம், மீடியாவுடைய வியூ, மீடியாவுடைய பார்வை எல்லாமே வித்தியாசமாக ஆரம்பிச்சிருக்கு. நடிகர்கள்ல இருந்து அதுக்கு பின்னாடி உழைக்கிற உண்மையான உழைப்பாளிகள் பக்கம் சொல்லுங்க. ஒன்று நீங்கள் என்ன பண்ணீங்கன்னு சொல்லுங்க சார். இப்போ மாமன்னன் திரைப்படம் வந்தோடனே தேனி ஈஸ்வர் சாரை நாங்கள் இன்டர்வியூ பண்ணோம், அதோட ஆர்ட் டைரக்டர் போய் இன்டர்வியூ பண்ணோம், டான்ஸ் கொரியோகிராஃபர் இன்டர்வியூ பண்ணோம். இப்போ எனக்கு வந்து அதில் முக்கியமான ஒரு விஷயம்னா தம்பி உதயநிதி இருக்காருங்களா, அவர் பேரையே 3வது 4வது போட்டுக்கிட்டாரு. புரியுதுங்க இல்லையா? அவர் அர்த்தம் தெரியட்டும் அப்படின்னு நினைக்கிறாரு. அதனால வந்தது தான் அப்படின்னு நான் நினைக்கிறேன். மிச்ச பேர் அப்படி நினைக்கணுமே. அவர் வந்து டைட்டில்லையே வடிவேல பேர், அவர் பேர் மேலே போடுறாங்க, அந்த பொண்ணு பேர் கூட முன்னாடி இருக்கும். ஸோ அதுக்கப்புறம் வரும் ஒரு பேர். அதெல்லாம் சாதாரண விஷயம் இல்லை. ஒரு ஏன்னா முதல்ல போடு ஒரு 30 ஸ்டார் சுற்றிட்டே இருக்கணும்னு கூட சொல்லலாம். ஆனால் எதுவுமே சொல்லாமல் எனக்கு எதுவும் வேணாம், சும்மா அப்படி ஒரு ஆளாக போடுங்க என் பேரை போட்டா. இந்த 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 விஷயத்தில் யார் எப்படி போகிறோம் அப்படிங்கிற டெக்னிஷனுக்கு என்ன வேல்யூ, இது எல்லாத்தையும் கொண்டு வர்றதுக்கு நிஜமாக சொன்னால் அடுத்த லாங்குவேஜ் பெஸ்ட்டு சார். அவங்க இப்போ நீங்கள் ராஜ்மௌழி இங்கே எல்லேருந்து எல்லா மொழியிலையும் பாராட்டுறாங்கல்ல, நம்ம எத்தனை பேர் பாராட்டணும் சொல்லுங்கள்? அந்த மாதிரி நம்ம ஆட்களை
அப்போ அந்த நேரத்தில் ஒரு இன்ஸ்டன்ட் காஃபி சாப்பிட்ற மாதிரி பாராட்டி விட்டுட்டு சங்கர் சார் இப்படி பண்ணார். ஏன் நம்மகிட்ட சங்கர் சார் எவ்வளோ பண்ணார், எப்படி அற்புதங்கள் பண்ணார், எல்லாமே சார் புதுசு புதுசாக யோசிக்கிறேன். இப்போ இவர் என்ன பண்ணார், நம்ம வெற்றிமாறன் சார், சரி ஹவ் ஹி டூயிங், சரி கேஎஸ் ரவிக்குமார் சார் 10 பேரை கமல் வச்சு பண்ணுறாரு, எப்படி தசாவதாரம், எவ்ரிபடி கிரியேட்டட் ஹிஸ்ட்ரிஸ். நிச்சயமா. எஸ்டர்டே ஹிஸ்ட்ரி, டுமாரோ மிஸ்ட்ரி, டுடே இஸ் கிஃப்ட்னா அது ப்ரெசண்ட்டு இல்லையா? அது கிஃப்ட்ன்றதுனால ப்ரெசண்ட்டுன்னு சொன்னாங்களா டபுள் மீனிங்கில், அது புரியல எனக்கு. அது சி இன் தட் வே நம்ம எல்லாருமே ஒரு வழியை நோக்கி போகிறோம். அந்த ஆட்களை நம்ம வந்து பாராட்டணும், நம்ம தலைமையில் வச்சு கொண்டாடணும், உலக அளவில் கொண்டு போய் போகிறதுக்கு என்ன வழின்னு தேடணும். நீ ஆஸ்கரில் போய் உட்கார்றாங்க அப்படின்னா ஏன் நம்ம உட்கார முடியல அப்படின்றது நம்ம யோசிக்கணும். பாஸ்கர் நாயகன் நம்ம ரஹ்மான் சார் எவ்வளோ காலம் சொல்ல போகிறோம், மியூசிக்கில் பண்ணிட்டாருங்க, அடுத்து டைரக்டரில் யார் போக போகிறா, இதில் என்ன யார் போகிறா, இப்படி யோசிக்கணும்ல. கொண்டு போகிறதுக்கு நம்ம ஆட்களை நீங்களே ப்ரொமோட் பண்ணாமல் நீங்கள் அடுத்தவங்கள பற்றி சொல்கிறீங்க, இன்னொவங்களை சொல்கிறீங்க அப்படின்னா, நான் நல்லா பண்ணவங்களுக்கு கண்டிப்பாக சொல்லுங்கள், வேண்டான்னு சொல்லலை. ஆனால் நீ பார்க்குறேன் கேஜிஎஃப்பில் காலைல விடிகால 4 மணிக்கு போய் நிற்கிறான் லைனில் ஃபேமிலியோட கேஜிஎஃப் பார்ட் 2க்கு. ஏன் இங்கே ஒரு பெரிய படம் ரிலீஸ் ஆகுது அதுக்கு போகல, ஏன்? ஸோ அவன் பிரமாதமாக பண்ணிட்டான், அதனால் மறுபடியும் அதே இருக்கும்னு எதிர்பார்ப்போட போகிறேன். இங்கே இருக்கிறவங்கள பிரமாதமாக பண்ணுறதுக்கு எது தடுக்குது அப்படின்னா, இப்போ என்ன தடுக்க போகுதுன்னு இன்னும் கொஞ்ச நாளில் எல்லாருக்கும் தெரியும், நிச்சயமாக தெரியும். இன்னைக்கு எல்லாரும் யோசிக்கிறாங்கல்ல, நீ கையில் வந்துடுச்சுங்களே சார். ஆமாம், நம்ம யங்ஸ்டர்ஸ் எல்லாருமே 11 மணிக்கு ஆன் பண்ணுறோம் ராத்திரி, பார்த்து படம் பார்த்து கொஞ்சம் டக்குன்னு இப்போ ஆங்கில படங்களை பார்த்துட்டு இருந்தோம் ஓடிடியில். இப்போ தமிழ் படங்களும் ஓடிடியில் வந்துருச்சு. ஒரு ஓடிடிக்கு வந்து ஒரு ப்ரைஸு, பெரிய ஹீரோக்களுக்கு ஒரு ப்ரைஸு, பெரிய இதுக்கு ஒரு ப்ரைஸு, அப்படி இப்போ சின்ன படங்களை வாங்குறது இல்லை இந்த லெவலுக்கு. இப்போ எப்படி அழியுதுன்னு பாருங்கள். ஸோ இப்போ டிவிக்கு என்ன கஷ்டம், சீரியல்ஸுக்கு என்ன கஷ்டம், இப்படி உள்ள எல்லா கஷ்டங்களும் யோசித்து பார்த்தா என்ன சினிமாவுக்கு என்ன கஷ்டம் வரப்போகுது அப்படின்னா, இன்னைக்கு யாரோ ஒரு 3 பேர் கையில் போகுது. இது மட்டும்தான் சொல்ல முடியும் என்னால். இப்போது அந்த 3 பேர் என்ன பண்ண போகிறாங்கன்னு தெரியவே தெரியாது. நிச்சயமா சார், அது ஒரே விஷயந்தான் சார், முக்காலம் உணர்ந்த ஞானின்னு சொல்லுவாங்க. அதுபோல் நீங்கள் பாஸ்ட்டு, ப்ரெசண்ட்டு, ஃப்யூச்சர் பற்றியும் சொல்லியிருக்கீங்க. ரொம்ப ரொம்ப மகிழ்ச்சி சார். இன்னொரு நேர்காணலில் இன்னும் நிறைய விஷயங்கள் பேசுவோம். நிச்சயம் உங்களை வந்து மீண்டும் சந்திப்பேன் சார். இது வரைக்கும் நம்ம ரெட் நூல் நேயர்களுக்காக நீங்கள் இவ்வளோ நல்ல விஷயங்களை பகிர்ந்துக்கிட்டதுக்கு ரொம்ப ரொம்ப நன்றி. ரொம்ப நன்றி. தேங்க்யூ வெரி மச்.